Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல நம்ம வந்து ஃபிஷ் வயரை வச்சு எப்படி ஒரு பைனாப்பிள் டிசைன் போடலாம்ன்றதை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இது எல்லாமே நம்ம போட்டிருக்கிற ஒர்க்கு தான். பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷ் மாடல், அப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் டிசைன் கூட எல்லா மாடலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. கைத்தொழில் களஞ்சியம்ன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். வயர் கூட ஐட்டம், க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வயர் கூடையில் எல்லா ஐட்டமும் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம வந்து ஃபிஷ் வேரில் எப்படி ஒரு பைனாப்பிள் டிசைன் ஃப்ளவர் வாஷ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கலரில் வந்து ஃபிஷ் வேர் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஃபிஷ் வேர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வேர் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. எல்லா இதுவுமே ஒரே அளவில் இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு இது கட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே அளவு இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா அளவு மாறிடுச்சுன்னா நமக்கு டிசைன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரே அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களில் நெக்ஸ்ட்டு ஜமிக்கி தேவைப்படும். பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களோட இதில் பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் டிசைனில் வந்து எல்லோ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பின்னு தேவை, குண்டூசி தேவை. குண்டூசி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குண்டூசி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜமிக்கி தேவை. குண்டூசியை வந்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். ஜமிக்கிக்குள்ளே இந்த மாதிரி ஜமிக்கியும் குண்டூசி தேவைப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா பேராஷூட் பாட்டில் தேவைப்படுது. இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் டிசைன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். குண்டூசியில் இந்த மாதிரி கோர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜமிக்கி வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும், குண்டூசியை விட்டே வெளியில் வர மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 குண்டூசி வந்து எடுத்துக்கோங்க. 2 குண்டூசியவே உள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த இதிலெல்லாம் வெளியில் வருது. அதனால் 2 இது வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சில ஐட்டம் மட்டும் பின் வந்து வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எல்லா ஐட்டமும் வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஊசி கூட போட்டுக்கோங்க. ஊசி வந்து 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுக்கோங்க. கோர்த்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துருக்கிறேன். பேராஷூட் பாட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து தேவையான பொருட்களில் இந்த மாதிரி பேராஷூட் பாட்டிலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பேராஷூட் பாட்டில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா பெருசாக அழகாக தெரியும். இப்போது இதை இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் மடக்கி வைக்கணும். உங்களுக்கு ஃபிஷ் வேயில் தாமரைப்பூ சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம குண்டூசியில் ஜமிக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்குள்ளேயாக குத்தி வைக்கணும். பாருங்கள், அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பைனாப்பிள் டிசைனுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி தான் மடக்கணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ பண்ணுறது எப்படின்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு சீக்கிரமாக தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒர்க்கு இதே மாதிரி தாமரைப்பூ பண்ணலாம். இதே மாதிரி இந்த ஃபிஷ் வேர்லேயே நிறையா கீச்செயின் மாடல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷ் மாடல், இது எல்லாமே அப்லோட் போடலாம். வேணும்னா தேவைப்பட்டதுன்னா ஃபிஷ் வேர் ஒர்க் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த வயரை பாருங்கள், இந்த மாதிரி தான் மடக்கணும். கரெக்டாக பாருங்கள், இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி தான் முன்னாடி கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெருக்கமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கேப் விடாமல் போடுங்க. ஏன்னா கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் அங்கங்கே தெரியும். அதனால் கேப் விடாமல் போடுங்க. நம்ம ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஊசி வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டோன் வந்து நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மடக்கி வச்சு ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி மடக்கி வச்சு சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். இந்த ஜமிக்கியை வந்து கொஞ்சம் நமக்கு குத்துறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நல்லா குத்திடுங்க. பாருங்கள், பின் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா, நமக்கு ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா உள்ளக்க போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பின்னில் வந்து நம்மளால் சில ஜமிக்கி வந்து வெளியில் வந்துடும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா 2 ஜமிக்கி போட்டுக்கணும், அதாவது 2 ஊசி போட்டுக்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக சுற்றி வர போட்டு முடிச்சிடணும். பாருங்கள், இதை இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிட்டு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜமிக்கியை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நமக்கு பின் வந்து சரியாக உள்ளவே போகாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் ஒர்க்குக்கு தேவைப்படுற ஒர்க்கு தான். டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கு இந்த ஒர்க்கு எல்லாமே தேவைப்படும். பாருங்கள், ஊசி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஷார்ப்பான ஊசியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி குத்தி விட்டுருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாருங்கள். ஷார்ப்பான ஊசியை எடுத்துக்கோங்க, குண்டூசியை எடுத்துகிட்டு இதே மாதிரி சுற்றி வர பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே எப்படி போடணும்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். நான் ஒரு சைடு போட்டு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரும்ப அதே மாதிரி தான், அதே அளவு தான் எடுத்துருக்கிறேன். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த பாருங்கள், 2 இதுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்கு உள்ளக்க கீழே தள்ளிடணும். கீழே தள்ளினா தான் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் பாட்டில் வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கீழே வந்து தள்ளி விடுறோம். அப்போ தான் பைனாப்பிள் டிசைன் வந்து கரெக்டாகவும் ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்போது இதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி சுற்றி வர ஒவ்வொரு கேப்புக்குள்ளேயும் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஒயிட் கலர் தெரியாத அளவுக்கு இன்சர்ட் பண்ணி போடுங்க. இது எல்லாமே சூப்பராக வரும் நமக்கு. இதை ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இதை விட அந்த க்ரீன் கலர் ப்ளூ கலர் பாட்டில் கட்னு பார்த்திங்களா, அதில் பண்ணிங்கன்னா இது அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இதை இப்படி மடக்கி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2க்கும் நடுவில் பாருங்கள், இது 2க்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் ஃபிட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஸ்டோன் வைக்காமல் வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இதாக இருக்கும். இந்த ஸ்டோன் வைக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும். நான் ஸ்கை ப்ளூ கலரில் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கேப்பில் இந்த இதில் சொரசொரப்பான பக்கம் வலுவழுப்பான பக்கம் இருக்கும். வலுவழுப்பான பக்கம் சைடு எடுத்துக்கணும். சொரசொரப்பான பக்கம் பார்த்திங்கன்னா உள் பக்கமாக போகணும். இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சுற்றி வர மேலே வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு கேப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து மேலே வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு கேப்பாக ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்போ போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒயிட் கலர் எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஜமிக்கியாக வச்சு அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், பைனாப்பிள் மாதிரியே நல்லா விரித்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இதுக்கப்புறமா வயர் எப்படி இந்த மாதிரி நம்ம வந்து வயர் வந்து சுற்றி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வயர் சுற்றி விடணும். அதுக்கு கரெக்டான அளவில் வயர் எடுத்துக்கோங்க. இந்த அளவு வயர் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வயர் சுற்றி விடணும். பாருங்கள், இதை இப்படி பிடிச்சிட்டு கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு வந்து ஒயிட் கலர் தெரியும் பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம வந்து வயரை வந்து சுற்றி விடுறோம். இந்த மாதிரி வச்சு வயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டோன் வச்சு ஜமிக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டணுனாலும் ஓட்டலாம், இல்லை நார்மலாக நம்ம வச்சுருக்க குண்டூசியை ஓட்டணுனாலும் ஓட்டலாம். இப்போ நான் வந்து குண்டூசியவே நான் எடுத்துக்கிறேன். குண்டூசியை எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து கீழ்ப்பகுதியில் நமக்கு வந்து ஃப்ளவர் அதாவது விரிஞ்சு இல்லை பார்த்தீங்களா, அதனால் நான் வந்து சாதாரண இதுவே ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வர ஓட்டிக்கோங்க. நமக்கு கலந்து வரக்கூடாது பார்த்தீங்களா, அதனால தான் நான் வந்து குண்டூசியை வந்து குத்தி வைக்கிறேன். நமக்கு பின்னை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறது தான் கஷ்டம், மற்றபடி இது போடுறது எல்லாமே ஈஸி தான். இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணி போட்டுறணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒயிட் கலர் தெரியாது, நமக்கு கீழே அடிபாகம் மட்டும்தான் தெரியும். அடிபாகம் வந்து உள் பக்கமாக நமக்கு போயிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சுற்றி வர என்ன பண்ணணும்னா இது போட்டுறணும், பின் பண்ணிடணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து தாமரைப்பூவும் போடுறது. அது எப்படி போடலான்றதுக்கான வீடியோ சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி சுற்றி வர பின் பண்ணிடுங்க. நான் சுற்றி வர பின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பைனாப்பிள் டிசைன் கீழ்ப்பகுதி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ நம்ம க்ரீன் கலர் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அது எதுக்குன்றதை பார்த்துருவோம். இந்த க்ரீன் கலர் வயரை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தேவைப்படுதோ அவ்வளோ பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அளவு எல்லாமே கிடையாது, நம்ம இஷ்டம்தான். நம்ம எந்த சைஸில் வேணாலும் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு மேலே வந்து இலைப்பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அது வைக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம குத்தி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் எந்த பகுதியில் வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இப்படி பாருங்கள், நம்ம வந்து கிராஸாக இப்படி வச்சுக்கணும். கிராஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எவ்வளோ நெருக்கமாக வைக்கணுமோ அவ்வளோ நெருக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி வர பின் பண்ணிடணும். க்ரீன் கலரில் நமக்கு லீஃப் இருக்கிற மாதிரி அந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த இதை பண்ணிடுறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டிலில் செஞ்சதுன்ற ஒரு இதே இருக்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ பைனாப்பிள் தான் நம்ம வச்சுருக்கோன்ற மாதிரி தான் இருக்கும். இதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து க்ரீன் கலரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி லீஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணிடணும். எல்லா கிராஸ்க்கும் நடுவில் பாருங்கள், இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் மட்டும்தான் தெரியுது, ப்ளூ கலர் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பைனாப்பிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் குண்டான பாட்டிலாக எடுத்துட்டிங்கன்னா இதை விட சூப்பராக வரும். நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலரில் பேராஷூட் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். இதே மாதிரி ஃபிஷ் வேரில் கிராஃப்ட் ஒர்க்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஃபிஷ் வேர் ஒர்க் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இது போல் வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.